வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். ராம நவமி ஏன் கொண்டாடப்படுது, ராம நவமி அன்று எப்படி விரதம் கடைபிடிக்கிறதுமா அப்படின்ற சந்தேகங்களுக்கான ஒரு விளக்கப்பதிவு தான் இது. அதாவது ராம நவமி ராமர் அவதரித்த ஒரு திருநாள் தான். விஷ்ணுவுடைய அவதாரமான 7வது அவதாரமாக தசரத மன்னருக்கு முதல் குழந்தையாக ராமர் அவதரித்த ஒரு திருநாள் தான் இந்த ராம நவமி. இந்த ராம நவமி அன்று எப்படி விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு முதல்ல ராம நவமி என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை ராமநவமி, ராமர் அவதரித்த ஒரு திருநாள். அன்றைய தினம் பார்த்திங்கன்னா அயோத்தியில் மிக மிக விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த ஒரு அற்புதமான நாள். அதே போல் கர்நாடகா பெங்களூரில் பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு விசேஷம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ராமர், சீதா, அனுமர் இவங்களுடைய வேடமெல்லாம் பூண்டு முலாம்பழம் வெல்லம் கலந்து மக்களுக்கு பானக்கரம் கொடுப்பாங்க அந்த வேடத்தோடையே. அதாவது ராமர், லட்சுமணர், சீதா, அனுமர், தசரதர் இவங்கள மாதிரியெல்லாம் வேடம் பூண்டு மக்களுக்கு அந்த முலாம்பழம் வெல்லம் சேர்ந்த ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. பெங்களூர் கர்நாடகா மக்களுக்கு தெரியும். அந்த ஊரில் ரொம்ப ரொம்ப ராமருக்கு விசேஷமாக கொண்டாடுவாங்க. அதே போல் அயோத்தியில் இன்றைக்கு இந்த வரக்கூடிய ஏப்ரல் 17 ராம நவமி, ராமர் அவதரித்த அந்த திருநாளில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய விசேஷங்கள்லாம் நடக்க இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப விசேஷமாக ரொம்ப ஆனந்தத்தோட மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த ராமநவமி அமைஞ்சிருக்கு. நம்ம இங்கே எப்படிமா கொண்டாடுறது, ராமநவமி எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, அதாவது ராமநவமி அன்று விஷ்ணுவினுடைய 7வது அவதாரம், அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெய்வம் ஒரு உலகத்துக்கு மனிதராக அவதரித்து மனிதர்களுக்கு தேவையான அத்தனையுமே, வாழ்க்கைக்கு சம்பந்தமான அத்தனையுமே அந்த ராமாயணத்தில் இருக்குது. நீங்கள் ராமாயணம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். மனிதர்களாக பிறக்கிறோம், அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் நஷ்டங்கள் பிரச்சனைகள் உறவுகள் இப்படி எல்லாத்துக்குமான விடை என்ன அப்படின்னா அந்த ராமாயணம் படிச்சுட்டா ஒரு மனுஷன் எல்லாமே படித்த மாதிரி தான். ஒரு பக்குவ நிலை, ஒரு மனதினுடைய என்ன சொல்கிறது, ஒரு ஒருநிலைப்படுத்துவதற்கு 1000 தியானம் பண்ணுவதும் சரி, ஒரு ராமாயணம் படிப்பதும் சரி. ராமாயணம் படிப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அவ்வளவு ஆற்றலும் சக்தியும் ஆசீர்வாதங்களும் வேறு எதுலேயுமே கிடைக்காதுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கான அந்த ராமாயணம் ராம நவமி அன்று பாராயணம் பண்ணலாம். விரதம் இருந்து ராமாயணம் பாராயணம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோவிலுக்கு நம்ம செல்லலாம். ஏன்னா எல்லா இடங்களையும் ராமர் கோவில் எதிர்பார்க்க முடியாது. விஷ்ணு கோயிலுக்கு போகலாம், அனுமர் சன்னதிக்கு போகலாம். வீட்டிலேயே கூட ராமரினுடைய புகைப்படம் வைத்து கூட நெய்வேத்தியம் வைத்து நம்மளுடைய விரத முறைகள் கடைபிடிக்கலாம். மிக மிக ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு நாள் ஏப்ரல் 17 புதன்கிழமை ராமநவமி. நிறைய நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த நாளினுடைய அற்புதங்களை நீங்கள் அனைவருமே பயன்படுத்தி இறைவனினுடைய அத்தனை அருளாசிகளையும் பெற்று நிறைந்த செல்வத்தோடு நிறைவற்ற மகிழ்ச்சியோடு வாழணும் என்ற ஆசீர்வாதத்தோடு விடை பெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.